சினிமா பின்புலத்துலேருந்து வந்த ஒருத்தவங்க தான் ரவீனா ரவிங்கிறவங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா சபரீசன் அப்புறம் சுதர்சன் அவங்க 2 பேர் ரெட்டையர்கள் போல் 2 பேரும் வந்து நிறையா கமெண்ட்ஸு, அதாவது ரவீனா ரவிக்கு வந்து மெசேஜ் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் தொடர்ந்து. அதாவது வந்து அவங்க சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான மெசேஜ் வந்து உளுந்து கிடக்கு இந்த 4 வருஷத்தில் அப்படிங்கிறாங்க. அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டுனா நம்ம நெருங்கியவருங்க, நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதர் அக்கௌண்ட்டில் நம்ம போய் பெருசாக பார்க்க மாட்டோம். ஸோ அதர் ரிக்வஸ்ட்டில் எப்பயாவது வந்து இந்த சினிமா சம்மந்தப்பட்ட செய்தியோ இல்லை வேறு ஏதாவது செய்தி பார்க்கணுன்னு உள்ளே போனாங்கன்னா அங்கே வந்து இந்த 2 பேர் அனுப்பிச்ச மெசேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து குமிஞ்சு கிடக்குமா, 100கணக்கான மெசேஜ் குமிஞ்சு கிடக்குமா பார்க்காம. சரி என்ன தான் அனுப்பிச்சிருக்காங்க, யார் தான் இவங்க அப்படின்னு சொல்லி மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க வந்து எப்படின்னா இது வரைக்கும் ரவீனா ரவிங்கிறவங்க அவங்கள பார்த்ததே கிடையாது. அந்த சபரீசனையும் பார்த்ததில்ல, அந்த சுதர்சனையும் பார்த்ததில்லை. ஆனால் அவங்க அனுப்புகிற மெசேஜ் எப்படின்னா, எப்படி இருக்கீங்க ரவீனா, நம்ம 2 பேரும் நேற்றுக்கு பீச்சுக்கு போயிருந்தோம், நேற்றுக்கு வந்து நம்ம அந்த கடற்கரை ஓரமாக அந்த காற்று வந்து சில்லுன்னு வீசிச்சு, அப்போ கரெக்டாக ஒரு பையன் வந்து சுண்டல் விற்றுட்டு வந்தான், நம்ம 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது ஒரு கற்பனையில் இல்யூஷனில்